ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. காசி தமிழ் சங்கமம் நடத்தக்கூடிய காசி, பிரயாக்ராஜ், அயோத்தியா இதற்கான இலவச ஆன்மீக பயணத்துக்கான அப்டேட்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் லாஸ்ட் 2 வீடியோவில் நம்ம பார்த்தோம். காசியில் 2 டிசம்பர்லேருந்து 15 டிசம்பர் வரைக்கும் இந்த காசி தமிழ் சங்கமத்தோட கலாச்சார பண்பாட்டு விழா நடக்குது. அதற்காக இங்கேருந்து கேண்டிடேட் செலக்ட் பண்ணி அங்கே கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ 29 நவம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரியில் இருந்துட்டு கன்னியாகுமரியிலேருந்து ட்ரெயின் கிளம்பி போயிட்டு அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இன்னாக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கெலாம் மாணவர்கள் பங்கேற்று அதில் சிறப்பாக இருந்துகிட்ருக்காங்க. அதற்கடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா 2 டிசம்பர் இந்த டீச்சர்ஸ் கேட்டகரியில், அதுக்கப்புறம் ஹிந்தி மொழிபெயர்ப்பாளர்கள், ஹிந்தி ஆசிரியர்கள் அவங்க கேட்டகரியில் பார்த்திங்க அப்படின்னா 2 டிசம்பரில் சென்னையிலேருந்து 4:15 மணிக்கு அந்த ட்ரெயின் கிளம்பி உங்களுக்கு இப்போ 3 போய் அது ரீச் ஆகிடும். அதாவது இன்றைக்கி போய்ட்டு அது ரீச் ஆகிடும். அதற்கடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா 3 இன்றைக்கி 3 டிசம்பர் கோயம்புத்தூர்லேருந்து ட்ரெயின் 6 மணிக்கு சாயந்தரம் கிளம்பி அது சென்னை வழியாக காசியை 5 டிசம்பர் போய் சேருது. இப்போ இந்த 3 இன்றைக்கி கிளம்புற ட்ரெயின் பார்த்திங்க அப்படின்னா ரைட்டர்ஸ் அண்ட் மீடியா கேட்டகரி அவங்க போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் அந்த கேட்டகரி மட்டும்தான் இருக்காங்களா இல்லை வேறு கேட்டகரிஸும் இருக்காங்களா அப்படின்னு தெரியலை. இன்னும் விசாரித்து பார்த்தா தான் தெரியும். உங்களுக்கு வியூவர்ஸ், உங்களுக்கு நீங்கள் யாராவது இன்றைக்கி போகிறீங்க வேறு கேட்டகரியில், அதாவது ரைட்டர்ஸ் அண்ட் மீடியா அந்த கேட்டகரி இல்லாமல் வேறு யாராவது போகிறீங்களா அப்படிங்கிறத இருந்தாலும் நீங்கள் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து 3 சாயந்தரம் 6 மணிக்கு கிளம்பி சேலம் வழியாக சென்னை உங்களுக்கு சென்ட்ரல் வராமல் பெரம்பூரில் இருந்துட்டு உங்களுக்கு அப்படியே ஆந்திராவிலேருந்து நார்த்துக்கு உங்களுக்கு அந்த பனாரஸ் காசிக்கு போயிடும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கேண்டிடேட்ஸ் சேலம் ஸ்டேஷன்லேயும் அவங்க ஏறிக்கிற சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புற ட்ரெயின் கோயம்புத்தூர், சேலம் அண்டு சென்னை, பெரம்பூர் இந்த 3 ஸ்டாப்பிங் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கோயம்புத்தூரில் ஏறுறவங்க அப்படியே அங்கே ஸ்டேஷனில் 6 மணிக்கு உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் பார்த்திங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமுக்காக இருக்கணும். அதில் உங்களுக்கு வெரிஃபிகேஷன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அந்த டைமில் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 6 மணிக்கு உங்களுக்கு கோயம்புத்தூர் ட்ரெயின்னா நீங்கள் 4 மணிக்குள்ளேருமே இந்நேரம் அங்கே ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருப்பீங்க, ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அதற்கடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ சேலமுக்கும் நிறைய கேண்டிடேட்ஸ் வெளியூரில் வேறு சுற்றி வட்டாரத்தில் உள்ளவங்களாம் நீங்கள் சேலம் ஏறுற மாதிரி இருக்கும். அதற்கடுத்ததாக சென்னையில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னை, பெரம்பூர் அந்த மாதிரி போர்டிங் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அவங்களுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2:55 பெரம்பூர்லேருந்து ட்ரெயின் கிளம்புது அப்படின்னா ஒரு 2 hours முன்னாடி இருக்க சொல்லியிருக்காங்க. 12 o'clockலேருந்து அவங்க அங்கே இருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரெயின் ஷெடியூல்லாம் இந்த மாதிரி இருக்குது. அதற்கடுத்ததாக பார்த்திங்கன்னா என்ன முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4 ஆதார் கார்டு ஜெராக்ஸ். அது எப்படி எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதாரில் போனீங்கன்னா QR கோடோடு வரும். அது நேற்று டேட் அந்த மாதிரி, அப்படி இல்லைன்னா ரீசெண்டாக அந்த 1 or 2 daysக்குள்ளே அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து இந்த QR கோடு உங்களுக்கு டேட் காமிக்கும், ஒரு டிக் மார்க் அடிச்சிருக்கும். அந்த ஆதார் அந்த மாதிரி இது கலர் ஜெராக்ஸும் பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸும் காப்பீஸ் வச்சுக்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ 4 ஆதார் அந்த மாதிரி கார்டு கேட்டிருக்காங்க, ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் ஆதார் கார்டோட ஒரிஜினல் நீங்கள் கையில் எப்போவுமே உங்ககிட்ட வச்சுருக்க மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்கணும். அதற்கடுத்ததான் உங்களுக்கு ஐடி கார்டு அந்த மாதிரி கேட்குறாங்க. இப்போ ரைட்டர்ஸ் அண்ட் மீடியா அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குரிய அந்த மீடியா அந்த பர்சனுக்குரிய ஐடி கார்டு அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தாண்டி அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதற்குரிய சர்டிஃபிகேட்ஸும் அவங்க கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறணும். அதை தாண்டியும் வேறு உங்களுக்கு வேறு என்ன டாக்குமெண்ட்ஸ் ஃபோன் அப்போ சொல்லியிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் கேரி பண்ணிவிட்டு வாங்க. எல்லாமே ஒரு 2 செட் நீங்கள் ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணி கன்ஃபர்மேஷன் மெயில் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காசி தமிழ் சங்கமம் டீம்லேருந்து கால் வருது. ஃபோன் கால் வரும்போது உங்களுக்கான அந்த வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் தானே அந்த நபர், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் அவங்க கேட்டுக்கிறாங்க. இதில் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமும் இல்லை பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா 2 ஃபோன் நம்பர் இருக்குது, அது வெப்சைட்லேயே இருக்குது. காசி தமிழ் சங்கமம் அந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் வீடியோவில் கூட உங்களுக்கு நான் அந்த நம்பரும் கொடுத்துருக்கேன்.
ஸோ அதில் வந்து நீங்கள் கால் பண்ணாலுமே உங்களுக்கு பேமெண்ட் பண்ணும்போதோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் அவங்க கிளியர் பண்ணுறாங்க. இந்த நம்ம பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களே நமக்கான ஒரு வெரிஃபிகேஷன் கால் பண்ணுறாங்க. ஸோ அதை பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க வந்து நம்ம அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. வேறு ஏதாவது அவங்களுக்கு அந்த க்ரைட்டீரியா வந்து அவங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு ரிஜெக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் கன்ஃபார்மான பேமெண்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்கிற இந்த கேட்டகரிக்கு என்ன க்ரைட்டீரியா தேவையோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து அதில் செலக்ட் ஆகி கன்ஃபார்ம் ஆகி உங்களுக்கு எல்லாமே ஓகே ஆனதுக்கப்புறமே உங்களுக்கு அதுக்கப்புறமும் இன்னொரு கால் வருது. உங்களுக்கான அந்த என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும், வேறு என்ன எடுத்துகிட்டு வரணும் திங்ஸ் அப்படிங்கிறதையும் ஒரு தடவை வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க. அது போக வந்து உங்களுக்கு பிஎன்ஆர் நம்பர் வந்ததுக்கப்புறமும் உங்களுக்கு மெயிலில் பிஎன்ஆர் நம்பர் வந்துடுது. இது எல்லாமே ஓகே ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபைனலாக வந்து பிஎன்ஆர் நம்பர் வந்து ட்ரெயினோட அந்த அலாட்மெண்ட்டை வந்து உங்களுக்கு வந்துடுது. பிஎன்ஆர் நம்பர் கோச் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துடுது. ஸோ இதுதான் உங்களுக்கான அந்த கன்ஃபர்மேஷன். அதற்கு அடுத்ததாகவும் உங்கள்கிட்ட வந்து கால் பண்ணி கேட்டுக்கிறாங்க, நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க தானே அப்படின்னு இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இது ஏன் திரும்ப அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஆக்சுவலாக உங்களை இது ஏன் கேட்குறாங்க அப்படின்னா இன்கேஸ் வந்து நீங்கள் வர விருப்பம் இல்லாமல் அந்த இது வந்து வேஸ்ட்டாக போயிடக்கூடாது, அந்த ஒரு சீட் வந்து வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை பார்த்து பண்ணுறாங்க. அடிக்கடி வந்து உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த காசி தமிழ் சங்கமம் கிளம்பக்கூடிய ட்ரெயின் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 3ஆந்தேதி, இன்றைக்கி டிசம்பர் 3ஆந்தேதி கோயம்புத்தூர்லேருந்து 6 மணிக்கு கிளம்பிடுது. அதற்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா சேலம், அதற்கடுத்ததாக வந்து உங்களுக்கு பெரம்பூரில் பார்த்திங்க அப்படின்னா 4ஆந்தேதி டிசம்பர் ஆகிடுது 2:55 மணிக்கு ஏர்லி மார்னிங், அதாவது 4th டிசம்பர் ஏர்லி மார்னிங் 2:55 அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னா இன்றைக்கி நைட்டே நீங்கள் வந்து 12 மணிக்குள்ளே நீங்கள் அங்கே பெரம்பூரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறணும். ஸோ மிட்நைட் 12 மணி வந்து நீங்கள் பெரம்பூரில் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டா தான் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு அவங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் எல்லாமே வெரிஃபை பண்ணி அவங்க அதுக்கடுத்து வந்து நம்ம போர்டிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதற்கடுத்து உள்ள ட்ரெயின் பார்த்திங்க அப்படின்னா 6ஆந்தேதி டிசம்பர் வந்து சனிக்கிழமை சென்னையிலேருந்து காலையில் 4:15 மணிக்கு கிளம்புது. அதற்கடுத்தது இந்த 6ஆந்தேதி கிளம்பக்கூடிய ட்ரெயின் வந்து லேடிஸ் கேட்டகரியாவோ இல்லாட்டின்னா இந்த தொழில் முனைவோருக்குள்ளதா அதில் ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதற்கான செலெக்ஷனும் பார்த்திங்க அப்படின்னா போயிட்டுருக்குது. இதில் பார்த்துட்ருக்க வியூவர்ஸுக்கு வந்து உங்களுக்கு யாருக்காவது வந்து கன்ஃபர்மேஷன் மெயில் வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், எந்த கேட்டகரியில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, எத்தனாந்தேதி உங்களுக்கான ட்ரெயின் அந்த இதெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த தடவை காசி தமிழ் சங்கமம் 4th எடிஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 45,000 அப்ளிகேஷன்ஸ் கிட்ட வந்திருக்குது. ஸோ அதில் வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக பிரித்து டோட்டலாக 1400 கேண்டிடேட்ஸ் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அதற்காக தான் இந்த லாஸ்ட் இயர்லேருந்தே பார்த்திங்க அப்படின்னா 3rd எடிஷன்லேருந்தே இந்த காசி பற்றி கொஞ்சம் புரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு காசி பற்றின தமிழ் புக் வந்து ரீட் பண்ண வச்சு அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த வருஷமும் பார்த்திங்க அப்படின்னா இந்த காசி பற்றின ஒரு புக் வந்து கொடுத்து அதுலேருந்து ஆன்லைன் டெஸ்ட் அந்த மாதிரி வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்தந்த கேட்டகரிக்கான கரெக்டான நபர்களை தேர்ந்தெடுத்து இந்த 1400 இந்த 1400 கேண்டிடேட்ஸை வந்து அவங்க கூப்பிட்டு போகிறாங்க. இந்த காசி தமிழ் சங்கமம் இலவச ஆன்மீக பயணத்துக்கு வந்து செலக்ட் ஆனவங்க இந்தந்த இதெல்லாம் வந்து இருக்கா அப்படிங்கிறத வந்து செக்லிஸ்ட் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இப்போ சொல்லப்படுறது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வெயிட்டிங்கில் இருக்கிறவங்களும் வந்து இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பேக்கேஜெல்லாம் அவங்க இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஷார்ட் டைம் அந்த டூரேஷன்லேயே வந்து உங்களுக்கான பயணம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்து அவங்க அடுத்தடுத்தது வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு பிஎன்ஆர் நம்பரும் ஒரு நாள் முன்னாடி தான் உங்களுக்கு வருது. உங்களுக்கு நைட்டு கிளம்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு காலையில் அந்த மாதிரி தான் பிஎன்ஆர் நம்பரே உங்களுக்கு வருது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த பயணத்துக்கும் வந்து ரெடியாக இருந்துக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. அதில் கலர் ஜெராக்ஸ் கூட வந்து நீங்கள் 2 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரிஜினல் ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் அந்த கேட்டகரியோட ஐடி கார்டு, உங்களுக்கு என்ன கேட்டகரியில் நீங்கள் போகிறீங்களோ அதற்கான ஐடி கார்டு இல்லை ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் டாக்குமெண்ட் வைஸ் உங்களுக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு என்ன ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதற்கடுத்ததாக வந்து உங்களுக்கு காசியில் வந்து ரொம்ப குளிராக இருக்குது. இப்போ இந்த ஒரு வாரமாகவே பார்த்திங்க அப்படின்னா 13 டிகிரி செல்சியஸ்லேருந்து 17 டிகிரி 18 டிகிரி செல்சியஸ் தான் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப குளிராக இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கான அந்த ஸ்வெட்டர்ஸு வெதர் ஜாக்கெட்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நைட்டும் உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப குளிராக இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் உள்ளன் பெட்ஷீட்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம்.
அப்பப்போ மழையும் பெய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படிங்கிறதுனால அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பயண ஏற்பாடுகள் வந்து நம்மளும் ரெடி பண்ணிக்கலாம். பயணத்துக்கு வந்து தயாராகிறவங்க இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது தான். இருந்தாலும் வந்து நீங்கள் அவசரமாக அந்த கிளம்பி பேக் பண்ணிகிட்ருக்க நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது 1-2 பொருட்களும் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் எடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத. கண்டிப்பாக வந்து அங்கே குளிர் இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கான பெட்ஷீட்ஸ் இல்லை, கம்பளி, போர்வை, ஸ்வெட்டர், வெதர் ஜாக்கெட்ஸ்லாம் தேவைப்படுது. அதற்கடுத்ததாக ஜென்ரிக் மெடிசன்ஸு, ஒரு ஃபீவருக்கான டேப்லெட்டு, தலைவலிக்கானது, அந்த மாதிரி டேப்லெட்ஸ் அதுவும் உங்களுக்கு தேவைப்படுது. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்ருக்க மெடிசன்ஸ் எதாவது நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அதுவும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இங்கே கிடைக்கிற டேப்லெட்ஸ்க்கும் அங்கேயும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். நமக்கு சில சமயங்கள் அங்கே கிடைக்கவும் செய்யாது, அதற்கான நேரமும் நமக்கு இருக்காது. ஸோ நீங்கள் சாப்பிட்ற மெடிசன்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரலாக உள்ள மெடிசன்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஜண்டு பாமு, விக்ஸு, அந்த மாதிரி இன்ஹேலர், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையானது எடுத்து வச்சுக்கோங்க. அதற்கடுத்ததாக மொபைலுக்கான சார்ஜர் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஏர்ஃபோனு, சார்ஜர், அந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ராமேஸ்வரத்தில் ஏதாவது கோடி தீர்த்தம் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது தீர்த்தம் வந்து காசியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பியிருந்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து நீங்கள் இந்த கோடி தீர்த்தம் அதுவும் எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா ராமேஸ்வரத்தில் உள்ள தீர்த்தம் கொண்டு போய் காசியில் சேர்ப்பாங்க. அதே மாதிரி வட இந்தியர்கள் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள கங்கா தீர்த்தம் கொண்டு வந்து இங்கே நமக்கு ராமேஸ்வரத்தில் வந்து அபிஷேகத்துக்கு நமக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பண்பாடு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கோடி தீர்த்தம் வச்சுருக்கவங்களும் நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போயிட்டு காசி விஸ்வநாதர் அபிஷேகம் பண்ணும்போது நம்ம வந்து அதை கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட வந்து கங்கையில் வந்து நம்ம அதை இது பண்ணலாம், சேர்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்ததாக வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஸ்நாக்ஸு, பிஸ்கட் பேக்கெட்ஸ்லாம் இருந்ததுன்னா அது கூட வந்து நீங்கள் மினிமலாக எடுத்துக்கலாம். மெயினாக பார்த்திங்க அப்படின்னா உங்களோட லக்கேஜ் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய லக்கேஜாக இல்லாமல் நீங்கள் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருந்தால் பெட்ரு. ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 4 நாள் 5 நாள் அங்கே தங்குற மாதிரி இருக்குது. உள்ளன் சாக்ஸ் அது மாதிரியெல்லாம் வச்சுக்கோங்க. ரொம்ப குளிர் இருக்குது அப்படின்னா நீங்கள் சாக்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா மேலே ஒரு ஸ்வெட்டரோ இல்லை வெதர் ஜாக்கெட்டோ போட்டிங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து முக்கியமானதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக ஒரு வெந்நி எடுக்கிறதுக்காக ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்து வச்சுக்கோங்க, வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ரெடியாகுங்க. நம்மளோட ட்ராவல் வந்து சேஃபாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து நமக்கு ஜுவல்ஸ் எல்லாம் ரொம்ப கேரி பண்ணாமல் நம்ம ஆன்மீக பயணத்துக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நம்ம பார்த்து போட்டு வரலாம். அதற்கடுத்ததாக நம்மளோட ட்ரெஸ்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இது ஆன்மீக பயணம் அப்படிங்கிறதுனால நம்மளோட ட்ரெஸ்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் கோட்டுக்கு தகுந்த மாதிரி சாரியோ சுடியோ, லேடிஸ் அப்படின்னா, ஜென்ஸுன்னா உங்களுக்கு வேஷ்டி, ஷர்ட்டு, அப்படி இல்லாட்டின்னா பேண்ட், ஷர்ட்டு. ட்ரெஸ் கோட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெயினாக இந்த மாதிரி தான் குர்த்தி அதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் போட்டு வரலாம். இந்த தேவையான திங்ஸ்லாம் நம்ம ஒரு தடவை எடுத்து வச்சிட்டோமா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இந்த இனிமையான ஆன்மீக பயணத்துக்கு தயாராகவும். காசி தமிழ் சங்கமம் பற்றின அடுத்த அப்டேட்ஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி.